ஸ்வீட் கொழுக்கட்டை ப்ரிப்பரேஷன் பார்க்க போகிறோம். இப்போ எள்ளு போட்டிருக்கு, வெறும் இதில் எண்ணெய் எதுவும் விடாமல் அது நல்ல ஹீட்டாகி வெடித்து வரணும். அதை இப்போ பார்ப்பீங்க. அது வரைக்கும் அதை வறுத்து எடுக்கணும். எள்ளு நல்லா இப்போ வெடித்து வருது. எள்ளை வெளியே எடுத்து தனியாக வச்சாச்சு. வெடித்த எள்ளை இப்போது நெய் அதில் விடுறாப்புல. நெய் நல்லா சூடாகவும் தேங்காய் பூ நல்ல தேங்காவை கிரைண்ட் பண்ணி இது பண்ணி திருப்பி வச்சுருக்காப்புல. தேங்காய் பூ அதில் இப்போ பார்க்குறது தேங்காய் பூவும் நெய்யும் மிக்சிங் நடக்குது. நல்லா சூடு பண்ணி இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறாப்புல. தேவையான அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் மண்டை வெல்லம் நல்லா இடித்து வச்சுருக்காப்புல. வெல்லம் சேர்க்குறாப்புல. இப்போ இதில் என்னெல்லாம் சேர்த்துருக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய், நெய், தண்ணி, வெல்லம். இந்த வறுத்து எடுத்து வச்சிருந்த எள்ளு இதை இப்போ சேர்த்தாச்சு. அது போட்டதுக்கப்புறம் கூட கொஞ்சம் நெய் போட்டு நல்லா கலக்கி விட்டுறணும். அப்புறம் ஏலக்காய், ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்து அதை பிச்சு போடுறாங்க. அதோட கலர் பாருங்கள், அந்த வெல்லம் அப்படியே மெல்ட் ஆகி. இது ஸ்வீட் கொழுக்கட்டைக்கு ப்ரிப்பரேஷன். இது இங்கே இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தா கார கொழுக்கட்டைக்கு அடுத்த ஸ்டெப்பு ரெடி ஆகிட்டுருக்கு. அது ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு பாருங்கள். இந்த பக்கம் இனிப்பு கொழுக்கட்டைக்கு உண்டான ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு, அந்த பக்கம் கார கொழுக்கட்டைக்கு நடந்துகிட்டு இருக்குது. ப்ளஸ் சுண்டலுக்கு ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. கொஞ்சம் தேங்காய், இந்த அரிசி கொழுக்கட்டை மாவை இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த வெல்லம் இந்த இதெல்லாம் கொதிக்க வச்சுருந்ததில்ல அதில் சேர்க்குறாங்க. வெல்லம் எல்லாம் போட்டது, அரிசி கொழுக்கட்டை மாவு சேர்த்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். இது ரெடி ஆகிடுச்சு வியூவர்ஸ். இப்போ நெய் அதில் டாப்அப் பண்ணுறாப்புல. அடுத்தால கொழுக்கட்டையை அதை பிடிச்சிட வேண்டியதான். இனிப்பு கொழுக்கட்டை. விவஸ் இப்போ இந்த இனிப்பு கொழுக்கட்டைக்கு அப்போ ரெடி பண்ண அந்த மாவு எல்லாத்தையும் கலக்கினதை கைட்டு பிடிச்சி இந்தமாரி கொழுக்கட்டை மாரி கைட்டு பிடிச்சி வச்சுருக்காப்புல. இதை அந்த இட்லியை வைக்கிற மாதிரி அவிச்சு எடுத்தாச்சுன்னா கொழுக்கட்டை ரெடி ஆயிடும். இது இனிப்பு கொழுக்கட்டை. விவஸ் பாருங்கள், இப்போ இந்த இட்லி ரெடி பண்ணுறதுல எண்ணெய்க்கு பதிலாக துணிக்கு பதிலாக நெய், அந்த கொழுக்கட்டையை அவிச்சு எடுக்கிறதுக்காக வேண்டி நெய் தடவிட்டு இருக்காப்புல. அந்த இட்லி குக் பண்ணக்கூடிய அந்த தட்டில் இதில் அந்த பிடிச்சி வச்ச கொழுக்கட்டை மாவை வச்சு இட்லி மாரி அவிச்சு எடுத்தாச்சுன்னா முடிஞ்சு. இந்த பாருங்கள் இனிப்பு கொழுக்கட்டை வியூவர்ஸ். இது இந்தமாரி வச்சு இட்லி கொப்பரையில் வச்சு அவிச்சு எடுத்தாச்சுன்னா ஸ்ட்ரீமில் எடுத்தாலும் சரி, சிலவங்க ஸ்ட்ரீம் இது வச்சுருப்பாங்க, அப்படி கூட வச்சு எடுக்கலாம். இந்த பாருங்கள், இந்த இட்லி எப்படி நம்ம வைப்போனோ அதுமாரி கீழே தண்ணி விட்டு அந்த இப்போது இனிப்பு கொழுக்கட்டை அந்த தட்டை மேலே இப்போ வைக்கிறாப்புல வச்சு மூடியாச்சுன்னா நல்ல பாயில் ஆயிரும். கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். இப்போ இந்த இனிப்பு கொழுக்கட்டை அவிச்சிட்டு இருந்ததை எடுத்து செக் பண்ணுறாப்புல அவிஞ்சிருச்சா என்னன்னு. இனிப்பு கொழுக்கட்டை ரெடி. இப்போது கார கொழுக்கட்டை ப்ரிப்பரேஷன். கார கொழுக்கட்டை விநாயகர் சதுர்த்திக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் என்னெல்லாம் கலந்துருக்கு பார்த்திங்கன்னா, கடுகு, மிளகாய் வத்தல், கொத்தமல்லி, உளுந்து, காயம்,
தேங்காய் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் ஆகி இப்போ கொதிக்க விட்டுருக்குது. தேவையான உப்பு அதில் கலந்துருக்கு. இப்போ நம்ம இன்றைக்கி இது எப்படி செய்தாங்க பார்க்கலாம். கார கொழுக்கட்டை. இதுதான் அந்த கொழுக்கட்டை மாவு, அரிசி கொழுக்கட்டை மாவு. இதை இப்போ அதில் ஆட் பண்ணுறாங்க. நல்ல கொதித்த தண்ணியில் அரிசி கொழுக்கட்டை மாவு ஆட் பண்ணுறாப்புல. ஆட் பண்ணி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், கட்டி சேராமல். கார கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பாருங்கள். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மேலே எண்ணெய், டாப் அப்பு, தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய்யெல்லாம் அதில் மிக்ஸ் ஆகிருக்கு ஏற்கனவே. கார கொழுக்கட்டை இது ப்ரிப்பரேஷன் இப்போ ஒரு பாதி ரெடி ஆயிடுச்சு. இது கொழுக்கட்டையாக கையில் பிடிச்சிட்டு இட்லி எப்படி அவிச்சு எடுப்போமோ அதில் வச்சு அவிச்சு எடுக்கணும். எல்லாம் இதில் பார்க்கலாம் வியூவர்ஸ். இது கார கொழுக்கட்டைக்கு உண்டான அந்த உருண்டையை பிடிச்சி வச்சுருக்கு. இதையும் அப்படியே அந்த இட்லியிலே அவிக்கிற மாதிரி அந்த இதில் வச்சு அவிச்சு எடுத்தாச்சுன்னா கார கொழுக்கட்டை ரெடி. விவர்ஸ், இப்போ இதே ப்ராசஸ் தான் இந்த கார கொழுக்கட்டைக்கும். எப்படி இனிப்பு கொழுக்கட்டை, இந்த ஸ்வீட் கொழுக்கட்டையை இட்லி இதில் வச்சு அவிச்சு எடுத்தாங்களோ அதேமாரி தான் கார கொழுக்கட்டை. இப்போ அதுக்கு அந்த இட்லி தட்டில் கீழே வழக்கம் போல் அந்த நெய்யை தடவி அந்த கார கொழுக்கட்டை பிடிச்சி வச்சதை, கைட்டு பிடிச்சி வச்சுருந்ததை உருண்டையை இதில் வச்சுருக்காங்க. இப்போ இதை மூடி இந்த கொப்பரையில் அவிச்சாச்சுன்னா கார கொழுக்கட்டை ரெடி. பார்க்கலாம். கார கொழுக்கட்டை அவிச்சு முடிஞ்சது விவர்ஸ். அதை அப்படியே எடுத்து அவ்வளோ ரெடி ஆயிடுச்சு. இப்போது விவர்ஸ், கார கொழுக்கட்டை ரெடி. பாயில் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கு பாருங்கள். இது சுண்டல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வேண்டி கொண்ட கடலையை அவிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்குது. இப்போ சுண்டல் தாளிசம் ரெடி பண்ண போகிறாங்க. அதுக்கு உண்டான காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டுட்ருக்காப்புல. இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும் விவர்ஸ். உங்களுக்கு ரொம்ப காரம் குறைய வேணும்னா கொஞ்சம் குறையா போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் இப்படி பிச்சு வச்சுருக்குது. சுண்டல் ப்ரிப்பரேஷனுக்காக கொண்ட கடலை சுண்டல், அதோட கொஞ்சம் பச்சை மிளகாய் சின்ன சின்ன துண்டா நறுக்கி போடுறாப்புல. காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் இது ரெண்டும், கொஞ்சம் கருவேப்பிலை, சுண்டலுக்கான தாளிசம் ரெடி பண்ணுறதுக்கு ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. தாளிசம்க்கு தேவையான எண்ணெய் பேனில் விடுறாப்புல. எண்ணெய் சூடாகணும். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ கடுகு உளுந்து பருப்பு போடுறாப்புல. கடுகும் உளுந்து பருப்பு உள்ளது. இந்த கடுகு நல்ல வெடிக்க ஆரம்பிக்கும், வெடித்து வரணும். அதுக்கப்புறம் தான் மற்றதை போடுவாங்க. வெடிக்கிற சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை வச்சுருந்ததை அதில் சேர்த்தாச்சு. சுண்டலுக்கு உண்டான தாளிசம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த இப்போ கொண்டக்கடலை அவிச்சு எடுத்து வச்சதை தண்ணியெலாம் வடிகட்டி அதில் சேர்க்குறாப்புல. கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்குண்டான தாளிசம் போயிட்டுருக்கு. இது இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறாங்க. இதில் தேவைப்படுறவங்க கடைசியில் வேணால் தேங்காய் பூவை தூவி விட்டுக்கிடலாம். இப்போ அதில் கொஞ்சம் பெருங்காய பவுடர் கொஞ்சம் சேர்க்குறாப்புல.
இதில் தேவைப்படுறவங்க கொஞ்சம் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம், தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு இப்போ சேர்க்குறாப்புல. கொண்டக்கடலை சுண்டல் ரெடி, கிட்டத்தட்ட ரெடி வியூவர்ஸ். கொஞ்சம் அது எல்லாம் சேர்ந்து வரணும், கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு. கொண்டக்கடலை சுண்டல் தேவைப்படுறவங்க தேங்காய் பூ சேர்த்துக்கலாம், மேலே டாப்அப் பண்ணிக்கலாம். வெங்காயத்தையும் வெட்டி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லி இலை கடைசியில் ஸ்மெல்லுக்கு நல்ல வாசமாக டேஸ்ட் என்னென்னு பண்ணுறதுக்கு மல்லி இலையை சேர்த்தாச்சு. கொண்டக்கடலை சுண்டல் ரெடி. எப்படி இருக்குது பாருங்கள். இது பூரண கொழுக்கட்டை அப்படிங்கிறத ரெடி பண்ணுறதுக்கு உண்டானது வீவர்ஸ். இது இந்த பூரண கொழுக்கட்டைன்னு சொல்கிறதுக்கு பொரிகடலை, முந்திரி பருப்பு, தேங்காய், ஜீனி, ஏலக்காய் எல்லாம் போட்டு அரைச்சி வச்ச பவுடர். கொஞ்சம் ரொம்ப பவுடராக இல்லாமல் பரபரன்னு ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கிற பவுடர். இது பூரண கொழுக்கட்டை அப்படிங்கிறத ரெடி பண்ணுறதுக்கு உண்டானது வியூவர்ஸ். இப்போ இந்த பூரண கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு உண்டான ப்ராசஸ்ஸு, அதுக்கு தண்ணியை கொதிக்க வச்சுருக்காப்புல வெந்நியாக்கிறதுக்கு. அதில் அந்த கொழுக்கட்டை மாவு, அந்த மேல் மாவை போட்டு ரெடி பண்ணிடுவாங்க. அதை இப்போ என்னங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். லேசாக அதில் கொஞ்சம் உப்பு, அந்த ஒரு பிஞ்சு கொஞ்சோண்டு அதில் உப்பும் கொஞ்சம் நெய்யும் அந்த கொதிக்கிற தண்ணியில் இப்போ கலந்துருக்காப்புல. வியூஸ் பாருங்கள் அந்த நெய் எப்படி மெல்ட் ஆகுதுன்னு. இப்போ அந்த இதில் அந்த கொழுக்கட்டை மாவு, மேல் மாவு போடுறாங்க. பூரண கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்காண்டி உள்ள ப்ரிப்பரேஷன் இது. முதல்ல நம்ம கார கொழுக்கட்டை பார்த்தோம், இனிப்பு கொழுக்கட்டை பார்த்தோம். இப்போ இதுக்கு பேர் பூரண கொழுக்கட்டை. அது எப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வீவர்ஸ் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தண்ணியை கொதிக்க வச்சு கொஞ்சம் நெய் போட்டு ஒரு பிஞ்சு உப்பு போட்டு அந்த கொழுக்கட்டை மாவை போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதில் வேறு எதுவுமே இதில் கலக்கலை. இந்த மாவு வச்சு தான் இந்த பூரண கொழுக்கட்டை ரெடி பண்ண போகிறாங்க. இப்போ கூட கொஞ்சம் நெய் டாப்அப் பண்ணுறாப்புல. வியூவர்ஸ் இப்போ இந்த கார கொழுக்கட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு, வெந்திருக்கா என்னங்கிறத. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும், அதனால் திருப்பி மூடி வச்சுருக்கு. இப்போ இந்த பூரண கொழுக்கட்டை ரெடி பண்ணுறாங்க. அந்த மாவு முதல்ல நம்ம பார்த்தோம்ல, இப்போ எடுத்ததை அதை இந்தமாரி கையில் வச்சு நல்லா அதை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்தமாரி ஒரு பொசிஷனுக்கு வைக்காப்புல. அதில் இந்த பொரிகடலை, தேங்காய், முந்திரி பருப்புலாம் வச்சு நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா, முதல்ல அதை அந்த இதில் ஸ்டஃப் பண்ணணும். இப்படி உள்ள பார்க்கலாம் வியூவர்ஸ். இப்போ முதலேருந்து திருப்பி பாருங்கள். இந்தமாரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த பவுடர் அதில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு அப்படியே மடித்து அந்த ரெண்டு எட்ஜஸையும் அப்படி அமுக்கி பேஸ்ட் பண்ணி விட்டாச்சுன்னா பூரண கொழுக்கட்டைன்னு இதுக்கு பேர். அது ரெடி ஆகுது. இதை அடுத்தால திருப்பி அவிச்சு எடுக்கணும். இந்த பூரணம் கொழுக்கட்டைக்கு இந்தமாரி அதை ஸ்டஃப் பண்ணி ஃபோல்டு பண்ணி நமக்கு என்னென்ன டிசைனில் தேவையோ அந்தந்த மாரி, இந்த பாருங்கள் எப்போவுமே 2-3 டிசைன் இருக்குது, அந்தமாரி வச்சு இதையும் இட்லி கோப்பரையில் வச்சு அவிச்சு எடுத்தாச்சுன்னா பூரணம் கொழுக்கட்டை ரெடி. இப்போ அதே ப்ராசஸ் இந்த பூரணம் கொழுக்கட்டை அதேமாரி இட்லி தட்டில் வச்சு பாயில் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இது பாயில் ஆனதுக்கப்புறம் எப்படிங்கிறத காட்டுறேன். விவோஸ் இது பூரண கொழுக்கட்டை. விவோஸ் இது பூரண கொழுக்கட்டை, இது கார கொழுக்கட்டை, இது இனிப்பு கொழுக்கட்டை, இது சுண்டல், கொண்டக்கடலை சுண்டல்.